அனாமிகா விஜயை எல்லார் முன்னாடியும் திட்டுறாங்க. அதே மாரி அவரு எழுதி வச்சிருந்த அந்த கவிதைகள்லாம் தூக்கி விசிறடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. அனாமிகா இப்படி பண்ணுவான்னு நெனச்சு கூட பார்க்கல. அவள விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா, அவ என்ன விரும்பல, என் சொத்த தான் விரும்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. இத பார்க்குற நம்ம சூர்யா மனசு கஷ்டப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ம் அனாமிகா சொல்றபடியே உனக்கு எதுவுமே இல்லன்னு இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை பாழாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த பிரான்ச்ச நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சோட பொறுப்ப குடுக்குறாரு. அத பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு நம்ம விஜய். இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே மாட்டேன். என்னோட ஆசை நான் கவிதைகள் எழுதுறது தான். அதை என்ன செய்ய விடுங்க. தயவுசெய்து யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் அதை மேற்கொண்டு போறேன். கண்டிப்பாக யாரோ ஒரு பப்ளிஷர் எனக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்து அனாமிகா இதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. காயத்ரியும் டென்ஷன் ஆயிடுறாங்க. பிழைக்க தெரியாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா இதே டென்ஷனில் உட்காந்துருக்காரு. அப்போ மகா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம், அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்றாங்க. நீயே ஃபில் பண்ணிக்கோ, இல்லைனா அப்புறம் ஃபில் பண்ணி, எனக்கு இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன இவர் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம போட்ட பிளானும் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க மாமா அதுக்கப்புறம் பாட்டி கூட போய் பேசுகிறாங்க. அப்போ சரி இது என்ன, இது இல்லைன்னா என்ன, இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்னு 3 பேருமே யோசிக்கிறாங்க. என்ன பிளான் அப்படின்னோடனே இதுதான் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா உட்காந்துருக்காரு. அப்போ எங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு விரும்புகிறேங்க அப்படின்றாங்க. ஒரு வாரம் எங்கள் அம்மா அவங்க வீட்டில் தங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நாள் ஆச்சுல நான் போய் தங்கி, அதனால் போய் தங்க போகிறேன்னொன்னே, அப்பா எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, சூப்பரான விஷயம். நீ இங்கேருந்து ஏன் டென்ஷன் ஆகணும், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு. உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போயிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, அந்த மாமாவும் கூட சுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, நீ போ 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 உடனே போ அப்படின்றாங்க. என்னை பற்றிலாம் யோசிக்காது அப்படின்றாரு. சரிங்க அப்படின்னோடனே உடனே அங்கே வராரு அவங்க மாமா, நம்ம மகாவோட மாமா வந்துட்டுல, சரி சரி ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு. என்னது கிளம்ப போகிறீங்களா, இவனுமா கூட வரான் அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் மாமா கூட வராரு, தனியாக எப்படி போக முடியும், ஏன் உனக்கு இங்கே தானே இருக்குது, வழி தெரியாது தனியாக போகிறதுக்கு, என்னங்க நீங்கள், எங்கள் மாமாவும் அங்கே தங்கினது இல்லை, நாங்களாம் ஜாலியாக பேசுறதுக்காக தான் எல்லாம் ஒன்றா சேர்றோம் அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னது ஒன்றா சேர்றாங்களா, இது விடவே கூடாது, எப்படியாவது கூட போகணுமே, இப்போ எப்படி கூட போகிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரூமில் போய் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னாச்சு, கண்டிப்பாக அவர் வந்துருவாரா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மகா பாட்டி கிட்ட, கண்டிப்பாக வந்துடுவான், நீ கவலைப்படாதம்மா, அவனுக்கு தான் பொறாம தீ கொழுந்து விட்டு எரியுது, எந்த கவலையும் கிடையாது, இப்போ பார் நான் எப்படி அவனை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு உள்ளே போகிறாங்க. பாட்டி என்னப்பா எதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னோடனே, இங்கே என்ன நடந்து தெரியுமா உனக்கு, நடந்ததெல்லாம் தெரியுமே, என்ன தெரியும் உங்களுக்கு, எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேர் சந்தோஷமாக தனியாக இருக்கணும்னு போகிறாங்க, இதில் என்னப்பா தப்பு இருக்குது, என்ன சொல்கிறீங்க பாட்டி, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படி டென்ஷனாக வராரு. என்னப்பா இது, நம்மள வீட்டில் வேலை செய்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க 2 பேர், அதை தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஓ அதை தான் சொல்ல வந்தீங்களா, ஆமாப்பா நம்ம கணக்கு பிள்ளோட பொண்ணுக்கு கல்யாணம்ல அப்படின்னோடனே, ஓ அப்படியா, நான் வேறு ஏதோ நினச்சிட்டேன், வேறு என்ன நினச்சேன், இல்லை இல்லை அதெல்லாம் சொல்ல விரும்பலை, சரி ஓகே, இப்போ பாருங்கள் மகா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாளாம், அதுவும் அதை வந்திருக்கானே புதுசாக ஒருத்தன் அவங்க மாமான்னு அவனும் போகிறானா அப்படின்னோடனே, சரிப்பா போயிட்டு வரட்டும், இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன நீங்கள் எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டேங்கிறீங்க, வயசான காலத்தில் இப்படிலாம் தப்பாக நினைக்கணும், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. சரிப்பா போயிட்டு வரட்டும் அப்படின்னோடனே, நான் என்னை கூப்பிடல தெரியுமா, என்னது என் பேரனை கூப்பிடலையா, இப்போவே ஃபோன் பண்ணுறேன் கோட்டீஸ்வரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. கோட்டீஸ்வரி எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன், மகளை கூப்பிட்ற மருமகளை கூப்பிட மாட்டியா அப்படி சொல்லி கேட்டோன்னே, இப்போவே கூப்பிடு அப்படின்றாங்க. ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. சொல்லுங்கள், என்னை கூப்பிடாது உங்கள் மேலே தப்பு தானே அப்படின்னோடனே, ஐயோ சாரி மாப்பிள்ள, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்கன்னு நினச்சேன், அதனால தான் கூப்பிடல, நான் வரமாட்டேன் தான், இப்போ மட்டும் நான் வரேன் நான் சொல்கிறேன், ஓ அப்படியே மாப்பிள்ள, அதுக்கு தான் உங்களை கஷ்டப்படுத்த வேணா கூப்பிட வச்சிட மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. பார்த்தீங்களா இவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இவனா இப்படி பண்ணுறா, மறுபடியும் கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி, என்ன நீ இப்படி பேசுகிற, மாப்பிள்ளையை கூப்பிடு ஒழுங்கா, கூப்பிட வேணாவா அப்படின்னோடனே, சாரி நான் கூப்பிட்றேன், சரிங்க மாப்பிள்ளை நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னோடனே, சரி சரி போனால் போது நான் வரேன் அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. சரிப்பா பேராண்டி கிளம்பணும்ல, போய் கிளம்புப்பா அப்படின்னோடனே, அதோ போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போய் கிளம்புறாரு. பாத்தியா என் பேராண்டி இப்படி நான் சம்மதிக்க வச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, உடனே மகா ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்றாங்க. இது முடியுது.